Vanakkam Geeks. இது வெறும் news enlightening their heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. வணக்கம் geeks, welcome to Phone Arena தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாட் புது நாடு வந்திருக்கு. நாடு 5 நாடு C5 நாடு 5 சீரீஸ் நாடு 5 சீரீஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டிசைன் எப்பேற்பட்ட டவுன்கிரேடா அப்கிரேடா அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரி, அதுக்கு முன்னாடி பாக்ஸ் கண்டென்ட்ஸ். ஓகே, அதை பார்த்துருவோமா? பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இப்போ எல்லாம் இந்த மாதிரி பாக்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னா தெரியாது. ரூபிக்ஸ் கியூபா? ரூபிக்ஸ் கியூபு. சரி, வேற என்ன இருக்குன்னு பார்த்தா எதுவுமே காணுமே அப்படின்னு பார்த்தா என்னையா அது டெசராக்ட் மாதிரி ஏதோ வச்சுருக்கானுங்க. இங்கேருந்து ஓப்பன் ஆகுது. இப்போ ஒரு ட்விஸ்ட்டு. பாக்ஸ் கண்டென்ட்ஸ் ஸோ ரெண்டு இதுலேயுமே ஒரே மாதிரி பாக்ஸ் கண்டென்ட்ஸ் தான் இருக்க போகுது. ஆமாம், இந்த கேஸு, அப்புறமா சார்ஜரு. எவ்வளோ வாட்? 100 வாட்லேருந்து 80 வாட் ஆக்கிட்டாங்க. மை காட், பேட்டரி பெருசாக இருக்கிறதுனால. ஸோ அப்புறமா இது ரெட் கேபிள், அதே தான், அதே 80 வாட் சூப்பர் வுட் சார்ஜரு, கேபிள். அப்புறம் இதோட கேஸ் கலர் வந்து கொஞ்சம் ப்ளூ கலர்னால இதுவும் ப்ளூ கலருங்க. சூப்பர். கேஸோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். இது உள்ள எதுக்கு போட்டிருக்காங்க யாரும் பார்க்க முடியாத இடத்துல நெவர் செட்டில் போட்டிருக்காங்க. அலர்ட் ஸ்லைடர் இருக்கா? தூக்கிட்டானா? அலர்ட் ஸ்லைடர் கிடையாதுங்க. அதுக்கு பதில் வந்து ப்ளஸ் கீ. ஓ இப்போ எல்லாத்துக்குமே இனிமேல் ப்ளஸ் கீ தானா 13Sலேருந்து? மை காட். இதில் கிடையாது. இதில் ப்ளஸ் கீ கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ நாடு 5ல வந்து அலர்ட் ஸ்லைடர் தூக்கிட்டு வந்து ப்ளஸ் கீ. ஸோ பில்டு குவாலிட்டி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்து மெட்டல் பில்டு இருந்துச்சு. இப்போ வந்து பிளாஸ்டிக் பில்டு தான், ஆனால் ஃபீல் வந்து சாலிடாக இருக்குது. இது பார்க்கறதுக்கு மெட்டல் மாதிரி இருக்கும், ஆனால் ஃபினிஷ் வந்து கொஞ்சம். உங்களுக்கு எதுக்குங்க பிடிச்சிருக்கு? எனக்கு நாடு 4 தான் பிடிச்சிருக்கு. நிறைய பார்த்து பண்ண மாதிரி இஷ்யூஸ் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்ன இஷ்யூஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? நெட்வொர்க் இஷ்யூஸ்லாம் வந்து நிறைய. அதுதான் அப்டேட்டில் சரி பண்ணி முடிச்சு திருப்பியும் வந்துச்சாமே. அப்படிலாம் ஒன்றும் சிவா தான் சொன்னார், திருப்பியும் அப்டேட்டில் இருந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. தெரியல, என் ஒய்ஃப் தான் வச்சுருக்கா. அப்பப்போ வருது, அப்பப்போ இஷ்யூஸ் வருது, அப்பப்போ சரியாகுது, அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, திடீர்னு வருது அப்படின்னாரு. ஸோ பாட்டமில் வந்து டுவல் சிம் ஸ்லாட்டு, இந்த மைக்ரோஃபோனு, இங்கே ஒரு போர்ட் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, அப்புறமா USB Type-C போர்ட் இருக்குது. ஸோ டாப்பில் வந்து IR பிளாஸ்டர் இருக்குது, செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது, ஸ்பீக்கருக்கு வந்து வெண்ட் இருக்குது. ஸோ இந்த வாட்டி மேஜர் அப்கிரேட் வந்து கேமரா. ஸோ ப்ரைமரி கேமரா வந்து 13Sல இருக்கிற அதே லிட்டியா 700 சென்சார் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 50 MP ஃப்ரண்ட் கேமரா ஃபஸ்ட் டைமாக வந்து OnePlus 4ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிசைன் வந்து இந்த அளவுக்கு இது இல்லைனாலும் இந்த மேட் ஃபினிஷ், அந்த ஃபினிஷ் இருக்குது. இதில் வந்து ஃப்ளாஷை தூக்கி இங்கே வச்சுட்டாங்க. இதுவும் டுவல் கேமரா தான். அதுலேயும் 50 MPயா? ஸோ இதில் வந்து 50 MP கிடையாது, கம்மி இதுதான். ஓகே. ஸோ இதுலேயும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து டாப்பில் செகண்டரி மைக்ரோஃபோன். IR இல்லையா அதில்? இங்கே ஒன்று இருக்குது பாரு, இதுதான் IR இருக்குது. அது லேசர் ஆட்டோ ஃபோக்கஸில்? லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் சிஇயில் கொடுக்குறாங்களா? ஸோ இது வந்து போன வாட்டி 30,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு நாடு 4. இது வந்து 25,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. இப்போ வந்து இது 20,000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து விற்கிது. அதோட கம்மியாகவும் பேங்க் ஆஃபரில் இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ வந்து அண்ணனுக்கு 18,000 ரூபாய் 19,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் C4. இப்போ அதோட கம்மி காசுக்கே வந்து நாட் 4 வந்து 25,000க்கு நான் என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தேன். ஸோ லான்ச் ஆனது வந்து 30,000 ரூபாய். ஆமாம். ஸோ இப்போது அதோட லான்ச் ப்ரைஸ் அதை விட இன்னும் அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? 30,000 ரூபாய்க்கு இன்னும் கம்மியாக தான் இருக்கும் லான்ச் ப்ரைஸ். இதுவும் 25,000 ரூபாய்க்கு இன்னும் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த காம்படிஷனில் இப்போ வந்து போக்கோ F7 இருக்குது. அது வந்து 8S Gen 4. அது வந்து விலை ஜாஸ்தி. ஓகே. அது விலை அதிகம். புரியுது. 30,000 கிடையாது. போக்கோ வந்து 30,000க்குள்ளே வந்து இது வந்து 8S Gen 3. ஐக்கூவில் வந்து நியோ 10R இருக்குது 30,000க்குள்ளே. ஓகே.
இதெல்லாம் இத்தனோண்டு 30,000க்குள்ளேயே 8S Gen 3 8S Gen 4 கிடச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே இன்னொருத்த என்னடா அப்படின்னா 70,000 ரூபாய்க்கு 8S Gen 4 லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். 70,000 ரூபாய் இல்லை அப்படின்ட்டு இனிமேல் தான் தெரியும் என்ன ப்ரைஸிங்ட்டு. என்ன 70,000 ரூபா 60,000 ரூபா இருக்க போகுது பைத்தியக்கார. சரி சரி, என்ன ப்ரைஸ் இருந்தால் இது வந்து காம்படிட்டிவாக இருக்கும்? 30,000 ரூபாய்க்குள்ள ஓகே, 28,000க்கு வாங்குவங்களா இல்லை 27,000மா? 25,000 ரூபா. 25,000 ரூபாய் வித் பேங்க் ஆஃபர்னா கண்டிப்பாக செம்மையாக விற்கும். அதே தான். நாட் ஃபோர் சி வந்து 12,000 ரூபா. 12,000 ரூபா அணியா. இன்னும் நாட் C4 விற்றுக்கிட்டு இருக்கு 120,000க்கு. ப்ளஸ் எங்களால் உள்ள காட்ட முடியல. எதனால அப்படின்னா அது வந்து ஃபுல் ரிவ்யூவில் வரும். ஃபுல் ரிவ்யூவில் தான் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் ரிவ்யூவில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் காட்ட முடியல. அதனால இது மட்டும் பண்ண முடியும். ஸோ ஃபுல் ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து லான்ச் அன்னைக்கு ஜூலை 8ஆம் தேதி வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது இது இருக்குது அப்படின்ட்டு வரும். அன்றைக்கி தான் வந்து பட்ஸும் வந்து லான்ச் ஆகுது. சூப்பர். பார்ப்போம். OnePlus Buds 4 பார்ப்போம். ஓகேயா? அடுத்த வீட்டில் பார்ப்போம். முதல்ல விக்னேஸ்வர். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது கேட்ஜெட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் இன் தி டெக்னாலஜி ஸ்ட்ரீட்ஸ். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.